அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஃமின் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவன் இந்த உலக வாழ்வை விட்டு மறு உலக வாழ்வை நோக்கி தயாராகினால் மலக்குகள் அவனிடத்திலே இறங்குவார்கள். அந்த மலக்குகளுடைய தோற்றம் பீதுல் உஜூஹ், வெள்ளை நிற முகங்களோடு, அந்த முகத்துடைய வெளிச்சம் சூரியனுடைய பிரகாசத்தை போன்று இருக்கக்கூடிய நிலையில் மலக்குகள் அவனுக்கு முன்னால் வருவார்கள். அவர்களோடு கஃபனும் மின் அக்னாஃபில் ஜன்னah, சொர்க்கத்துடைய ஆடைகள் இருக்கும், சொர்க்கத்துடைய நறுமணங்கள் அதில் பூசப்பட்டிருக்கும். அவனுடைய பார்வை எட்டும் தூரம் வரை, யாருக்கு உயிர் எடுக்கப்படுகிறதோ அவனுடைய பார்வை எட்டும் தூரம் வரை வந்து அமர்ந்து கொள்ளுவார்கள். மலக்குல் மௌத் வருவதற்காக. மலாயிக்கத்து ரஹ்மா உயிரை கைப்பற்ற முடியாது, உயிரை வாங்கித்தான் செல்ல முடியும். மலக்குல் மௌத் வந்தாக வேண்டும். மலக்குல் மௌத் அந்த சபைக்கு வருவார். வந்து அவருடைய தலைமாட்டின் அருகிலே அமருவார். அமர்ந்து சொல்லுவார் அந்த முஃமினை பார்த்து, ஐயத்துகன் நஃப்சு தய்யிபா, சுத்தமான ஆத்துமாவே, இந்த உடம்பில் இருந்து வெளியே வா. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உன் மீது இருக்கும் நிலையில், அல்லாஹ் உன்னை பொருந்திக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில், அல்லாஹ் இந்த வார்த்தையை மரண நேரத்தில் கேட்கக்கூடிய வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உன் மீது இருக்கக்கூடிய நிலையில், அல்லாஹ்வுடைய பொருத்தம் உன் மீது இருக்கக்கூடிய நிலையில் இந்த உடலை விட்டு வெளியே வா என்று அழைப்பார் அந்த மலக். அந்த உயிர், அல்லாஹ்வுடைய தூதர் உதாரணத்தோடு சொன்னார்கள், ஒரு குடுவையிலிருந்து தண்ணீரை கவிழ்த்தால் அந்த தண்ணீர் சொட்டுகள் எப்படி வேகமாக வடிந்தோடுமோ அது போன்று உயிர் அந்த உடம்பில் இருந்து வெளியேறிவிடும். சுப்ஹானல்லாஹ். அதற்கு பிறகு அந்த மலக்குல் மௌத் அந்த உயிரை மலாயிக்கத்து ரஹ்மாவுடைய கரத்தில் கொடுப்பார்கள். அவர்கள் சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த ஆடையில் நறுமணத்தோடு அந்த உயிரை அதில் சுமந்து சொல்லுவார்கள். சுமந்து வானத்தை நோக்கி எடுத்து செல்லுவார்கள். வானத்தை நோக்கி செல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் மலக்குகள் அவர்களை சூழ்ந்து கேட்பார்கள், மா ஹாதர் ரூஹ் தய்யிப், இது யாருடைய சுத்தமான உயிர் என்று. அப்போது சொல்லப்படும், ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னார் மனிதருடைய மகன், இன்னார் மகன் என்று உலகத்திலே அவருக்கு அழைக்கப்பட்ட பெயரை விட கண்ணியமான பெயரை கொண்டு அவரை அழைக்கப்பட்டு வானத்தை நோக்கி எடுத்து செல்லப்படும். பூமியுடைய முதல் வானம் தட்டப்படும், திறக்கப்படும். அந்த முதல் வானம், இரண்டாவது வானம், மூன்றாவது வானம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒவ்வொரு வானத்தை கடக்கும் போதும் அல்லாஹ்விற்கு நெருக்கமான மலக்குகள் அந்த உயிரோடு வானத்தை நோக்கி அவர்களை சுமந்து செல்லுவார்கள். ஏழாவது வானம் வந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளை நேரடியாக வரும், உக்துபு கிதாப அப்தி ஃபி இல்லியின், இந்த அடியானுடைய உயிரை இல்லியின் என்ற உயர்ந்தோர்களுடைய ஏட்டில் பதிவு செய்யுங்கள். இந்த உயிரை பூமிக்கு அழைத்து செல்லுங்கள். அதிலிருந்து தான் அவர்களை நாம் படைத்தோம், அதில் தான் மீண்டும் செலுத்துவோம், மீண்டும் மறுமைக்காக அதிலிருந்து தான் அவர்களை எழுப்புவோம் என்ற அழைப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படும். அதற்கு பிறகு அந்த உயிரை அந்த மலக்குகள் சுமந்து வந்து மண்ணறையில் இருக்கக்கூடிய அந்த உடம்பில் மீண்டும் அந்த உயிரை செலுத்துவார்கள். செலுத்தப்பட்டவுடன் மலக்கான், இரண்டு மலக்குகள் வருவார்கள், முன்கர் நக்கீர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை வேறொரு ஹதீஸில் ஆதாரப்பூர்வமாக சொன்னார்கள். முன்கர் நக்கீர் வருவார்கள், அவருக்கு அருகிலே அமருவார்கள். அவரை பார்த்து நேரடியாக கேட்பார்கள், மன் ரப்புக, உன் இறைவன் யார்? அவர் சொல்லுவார், ரப்பி அல்லாஹ், என் இறைவன் அல்லாஹ். ஃபயகூலானி லஹு வமா தீனுக, மறுபடியும் கேட்பார்கள், மா தீனுக், உன்னுடைய மார்க்கம் எது? நீ கடந்து வந்த பாதை, வழி எது? ஃபயகூலு தீனில் இஸ்லாம், அந்த முஃமின் சொல்லுவான், நான் கடந்து வந்த பாதை, நான் பின்பற்றிய வழி இஸ்லாம் என்று. ஃபயகூலானி லஹு, மீண்டும் கேட்கப்படும், மா ஹாதர் ரஜுலு அல்லதி புஇஸ ஃபீக்கும், அனுப்பப்பட்ட இந்த ரசூலை பற்றி, இந்த மனிதரை பற்றி என்ன சொல்கிறீர் என்று. அவர் சொல்லுவார், ஹுவ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று. ஃபயகூலானி லஹு வமா இல்முக், அதனுடைய கல்வி உனக்கு எப்படி வந்தது? அவன் சொல்லுவான், கரஅது கிதாபல்லாஹ், நான் குர்ஆனை படித்தேன். ஃபஆமன்து பிஹி, அதை நம்பிக்கை கொண்டேன். வஸத்தக்து, அதை உண்மைப்படுத்தினேன். அவன் சொன்ன மாத்திரத்திலேயே மீண்டும் வானத்திலிருந்து அழைப்பு வரும், அன் சதக அப்தி, என் அடியான் உண்மையை சொன்னான்.
ஃபஃப்ரிஷூஹு மினல் ஜன்னah, சொர்க்கத்துடைய விரிப்பை அவனுக்கு விரியுங்கள். வஅல்பிஸூஹு மினல் ஜன்னah, சொர்க்கத்துடைய ஆடை அவனுக்கு அணிவியுங்கள். வஃப்தஹூ லஹு பாபன் இலல் ஜன்னah, சொர்க்கத்தை நோக்கி கதவை அவனுக்கு திறந்து வையுங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்படும். அழைப்பு கொடுக்கப்பட்டதற்கு பிறகு ஃபயஅதீஹி மின் ரௌஹிஹா வதீபிஹா, அதனுடைய நறுமணங்கள், அதனுடைய காற்று அவனை அப்படியே உராய்ந்து செல்லும். அந்த கபர் அவனுடைய பார்வை எட்டும் தூரம் வரை விசாலமாகப்பட்டிருக்கும். அதற்கு பிறகு ஒரு அழகிய தோற்றத்தில், ஒரு அழகிய ஆடையில், அழகிய நறுமணத்தில் ஒரு மனிதர் வருவார். அவர் சொல்லுவார், உன்னை மகிழ்ச்சி அடையக்கூடிய நற்செய்தியை இந்த நாளில் நீ பெற்றுக்கொள், இதுதான் உனக்கு வாக்களிக்கப்பட்ட நாள் என்று அவர் கேட்பார். ஃபயகூலு லஹு மன் அன்த், நீ யார்? நலவை கொண்டு வரக்கூடிய முகத்தை வைத்திருக்கிறாயே, நீ யார்? அவர் சொல்லுவார், அன அமலுக ஸாலிஹ், நான் தான் இந்த உலக வாழ்வில் நீ செய்த நல்ல அமல்கள் என்று அந்த மனிதன் மகிழ்ச்சியில் சொல்லுவான். ரப்பி அக்கிமிஸ் ஸாஅ, யா அல்லாஹ் மறுமையை ஏற்படுத்து, மறுமையை ஏற்படுத்து. யா அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தாரிடத்தில் நான் திரும்பி செல்ல வேண்டும் என்ற மகிழ்ச்சியில் அவன் ஆனந்தத்தில்